நீங்கள் தான் நான் தான் மேடையிலே உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டேன். எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் மிக உற்சாகமாக இருக்கிறார்கள். அந்த சின்னத்தை, விசில் சின்னத்தை எல்லா மக்களிடம் எடுத்து சென்று விடுவார்கள். குறிப்பா பாஜக வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. நீங்க சந்தோஷமா இருக்கு. நீங்க தான் நான் தான் மேடையிலே உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டேன். எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் மிக உற்சாகமாக இருக்கிறார்கள். அந்த சின்னத்தை, விசில் சின்னத்தை எல்லா மக்களிடம் எடுத்து சென்று விடுவார்கள். குறிப்பா பாஜக வந்து அழுத்தங்கள் எல்லா வகையிலும் கொடுக்கப்படுது. அதுவும் ஆளும் திமுக தமிழக வெற்றி கழகம் வளர்ந்து விடக்கூடாது என்று பல வகைகளில் அழுத்தங்கள் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அது குறிப்பாக கட்சியை சார்ந்த தோழர்கள் நடத்தக்கூடிய பொதுக்கூட்ட நிகழ்வாக இருந்தாலும் சரி, நலத்திட்ட உதவிகளாக இருந்தாலும் சரி, கட்சி தொடர்பாக எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, ஆளும் திமுக அனுமதி தரதில்லை. மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க. அப்படியே அனுமதி கொடுத்தா கூட, இப்போ ஒரு நலத்திட்ட உதவிகள் செய்கிறோம் அப்படின்னா, ஒரு 1000 பேருக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்னா அரை மணி நேரத்தில் பண்ணிடுங்க. ஒரு பொதுக்கூட்டம், ஒரு கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் அப்படின்னா 1 மணி நேரத்தில் அந்த கூட்டத்தை முடிச்சிருங்க. ஆனால் ஆளும் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் 1 மணி நேரம் அனுமதி வாங்குறாங்க. 7 மணி நேரம் 8 மணி நேரம் அவங்களால நடத்த முடியுது. போஸ்டர் ஒட்ட முடியல, பேனர் வைக்க முடியல.